கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு தமிழ் புத்தாண்டு தின வாழ்த்துக்களை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஏன்னா இன்று தமிழ் சித்திரை 1 தமிழ் வருடத்தின் முதல் நாள். அதனால் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு மொழியினருக்கும் ஒவ்வொரு வருஷத்தின் கணக்கு உண்டு. போன மாதத்தில் தெலுங்கு வருட பிறப்பு வந்துச்சு, இது தமிழ் வருட பிறப்பு. அப்படி ஒவ்வொரு மொழியினருக்கும் ஒரு வருடங்கள் நமக்கு எப்படி சித்திரை வைகாசின்னு இருக்கும். ஆனால் உலகம் முழுசும் இருக்கக்கூடிய பொதுவான வருடம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்படி இருக்கும். ஆங்கில புத்தாண்டு உலகம் முழுசும் கொண்டாடுவாங்க. இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்திங்கன்னா கிறிஸ்து பிறப்பை முன்வைத்து கிபி கிமுன்னு என்ன பண்ணியிருப்பாங்க, பிரிச்சிருப்பாங்க. இது உலகத்தின் பொதுவான ஆண்டு. ஆனால் இப்போ நம்ம தமிழராக இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் தமிழ் புத்தாண்டுன்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம இன்றைக்கு அந்த தமிழ் புத்தாண்டின் முதல் நாள். ஆகவே நான் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். சரி, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை அனுதின உணவில் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 25, 26, 2 வசனம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 25, 26, 2 வசனம். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். நல்ல அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்கள். ஆவியிலே நடத்தப்படுகிறவனுக்கும் மாமிசத்தினால் நடத்தப்படுகிறவனுக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்கள். இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் நமக்குள்ளே என்ன இருக்காதுங்க? வீண் புகழ்ச்சியை விரும்ப மாட்டோம், அடுத்தவங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி பேச மாட்டோம், மற்றவங்க மேலே பொறாமை கொள்ள மாட்டோம். இந்த 3 விஷயம் நமக்குள்ளே இருக்காது. ஏன்னா ஆவியானவர் எப்பொழுதுமே எதையுமே சிந்தித்து செயல்படுத்தக்கூடியவர், சிந்தித்து செயல்படக்கூடியவர், சத்தியத்தின் வழியிலே நம்மை நடத்தக்கூடியவர். இப்படி நாம் நடந்தோம்னா என்ன நடக்கும்? நாம் வீண் புகழ்ச்சியை விரும்ப மாட்டோம். சில பேர் பார்த்திங்கன்னா 4 பேர் தன்னை புகழணும்னு நினைப்பாங்க. நீங்கள் தர்மம் பண்ணுறது கூட மற்றவர்கள் பார்வையில் படும்படியாக பண்ணாதீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா அவங்க எல்லோரும் 4 பேருக்கு முன்னால் ஆஹா இவர் தான் எல்லாத்தையும் செஞ்சாருங்க, இவர் தான் எல்லாத்திற்கும் பெரிய ஆளுங்க, இவர் தான் எங்களை எல்லாம் காப்பாற்றினாருங்கன்னு 10 பேர்த்துக்கு முன்னால் புகழ்ந்துருவாங்க. உடனே நம்ம காலரை தூக்கிட்டு அப்படி ஜம்முன்னு நின்றுட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, ஆமாங்க அந்த ஆள் பணம் கொடுத்து பெரிய இதாகிடுச்சுங்க, வந்தால் அப்புறம் எங்களுக்கெல்லாம் ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுத்து இப்படி சொன்னால் சொல்லிட்டேங்க அப்படிம்பாங்க. வீண் புகழ்ச்சி அதை நாம் விரும்ப மாட்டோம். ஏன்னா நாம் செய்கிறது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும், மற்ற யாருக்கும் தெரியாது. நம்மால் பயனடைந்தவர்களுக்கு மட்டும் தெரியும். நாம் அவங்கக்கிட்ட கூட என்ன சொல்லுவோம், இதை நீங்கள் வெளியே சொல்லிகிட்ருக்காதீங்க, வெளியே சொல்லிகிட்ருக்காதீங்க, ஏதோ என்னால் முடிஞ்சது செஞ்சேன், கடவுள் உங்களுக்கு கொடுக்க சொன்னார், ஒரு ஞாபகம் வந்துச்சு கொடுத்தேன், இதை நீங்கள் வெளியே சொல்லிகிட்ருக்காதீங்கன்னு சொல்லுவோம். ஆனால் மற்றவர்களோ கொஞ்சம் கொடுத்துட்டு இதை ஊர் முழுசும் போய் சொல்லுங்கம்பாங்க. அப்படிப்பட்ட வீண் புகழ்ச்சி இன்றைக்கு நிறைய ஊழியக்காரர் இடத்துலையே இருக்குது. ஏகப்பட்ட ஊழியக்காரர்கள் இன்றைக்கி வீண் புகழ்ச்சியை தான் விரும்புகிறாங்க. மற்றவர்களை கூட இதில் நம்ம சேர்த்த வேண்டாம். கர்த்தரை போதிக்கிறவர்களே நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க, புகழ்ச்சியை தான் விரும்புகிறாங்க. மற்றவர்களால் நாம் புகழப்படணும் அப்படின்னு நினைப்பாங்க. அன்பானவர்களே, இந்த வீண் புகழ்ச்சியை விரும்புகிறவர்கள் ஆவியினால் நடத்தப்படாதவர்கள் என்பதை தெரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயம் பாருங்கள், ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டுவது, மற்றவங்களை கோபப்படும்படியாக பேசுகிறது, எகத்தாளம் பேசுகிறது, நக்கல் பேசுகிறது, உடசல் பேசுகிறது, இந்த மாதிரியான காரியங்களை சொல்லி மற்றவர்களை கோபம் ஊட்டுறது, செய்யாத விஷயத்தை செஞ்சாங்கன்னு சொல்லி அவர்களை கோபம் ஊட்டுறது.
அப்படிப்பட்ட கோபத்தை உண்டு பண்ணுகிற பொல்லாத சிந்தனை உள்ள மனிதர்கள் இருந்தால் இவங்க ஆவியினால் நடத்தப்படலை அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பொறாமை. ஐயோ அவன் நல்லா இருக்கிறானே, இவன் நல்லா இருக்கிறானே, அந்த ஊழிக்காரன் நல்லா இருக்கிறானே, அவள் வந்து நல்லா புடவை கட்டியிருக்கிறாளே, அவள் வீட்டுக்காரன் நிறையா சம்பாதிக்கிறானே, இந்த பொம்பளை நிறையா சம்பாதிக்கிறாளே அப்படின்னு மற்றவங்க மேலே பொறாமை கொள்கிறாங்க பார்த்தீங்களா, அவர்களும் ஆவியினால் நடத்தப்படலை. அன்பானவர்களே, இந்த புதிய தமிழ் புத்தாண்டு நாளில் நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஆவியானவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாம் ஆவியினால் நடத்தப்படணும் அப்படின்னா இந்த 3 விஷயத்தை நம்மகிட்ட இருந்து எடுத்து போட்டுருவோம். ஒருவேளை நமக்குள்ள பொறாமை இருந்திருக்கலாம், இருந்துச்சுன்னா ஓ இந்த பொறாமை இருந்தால் ஆவியானவர் நம்மளை நடத்தலை, பிசாசானவன் நடத்துகிறான்னு சொல்லி அந்த பொறாமையை எடுத்து போடணும். அடுத்தவங்களை கோபம் மூட்டக்கூடிய அளவுக்கு நக்கலும் நையாண்டியும் பண்ணி கிண்டல் கேலி பண்ணிகிட்டு இருந்தோன்னு வைங்களேன், தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை இன்னையோட விட்டுருவோம். ஒருவர் மேலே ஒருவர் அன்பு செலுத்துவோம், ஒருவருக்காக ஒருவர் பரிஞ்சு பேசுவோம். இப்படி நாம் எப்பொழுதுமே வீண் புகழ்ச்சியை விரும்பாமல் யாருக்கும் தெரியாமல் நன்மையானதை செய்வோம். இதையெல்லாம் நம்ம செஞ்சோம்னா ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ ஆவியானவரை நமக்குள்ளே உள்வாங்கி இது போன்ற காரியங்களை நம்ம செய்கிறப்போ கடவுளுடைய முக்கியமான அந்த பாத்திரத்தில் நம்ம பங்குள்ளவர்களாக இருப்போம். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? அப்போ இனிமேல் என்ன பண்ணாதீங்க, வீண் புகழ்ச்சியை விரும்பாதீங்க, அடுத்தவர்களை கோபமூட்டும்படியாக பேசாதீங்க, யார் மேலேயும் பொறாமை கொள்ளாதீங்க. நம்மிடத்தில் இருப்பது நமக்கு போதும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் நிறைவாய் நம்மை வைத்திருக்கிறார் என்கிற மன ரம்மியத்தோடு நம்ம இருப்போம். நிச்சயமாக நம்ம கடவுளோட பிள்ளைகளாகவே இருக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அன்பின் பரலோக பிதாவே, நல்லதொரு நாளுக்காக நன்றி. ஆவியினால் நாங்கள் நடத்தப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய இருதயத்திற்குள் வந்து எங்களை வழி நடத்தணும். அவர் சகல சத்தியத்திலும் வழி நடத்தணும். அவர் நடத்துகிற சத்தியத்தில் வீண் புகழ்ச்சி இல்லை, அடுத்தவர்களை கோபம் மூட்டுகிற நையாண்டி இல்லை, பொறாமை கிடையாது, மற்றவர்கள் மீது கோபம் மூட்டுகிற எண்ணம் கிடையாது. ஆகவே நாங்கள் இவை எல்லாவற்றையும் துறந்து கடவுளுடைய பிள்ளைகளாக, பொறுமையுள்ளவர்களாக, வீண் புகழ்ச்சியை விரும்பாதவர்களாக, மற்றவர்களுக்கு கோபம் ஊட்டாதவர்களாக நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஆவியானவரோடு கூட அந்த சத்தியத்தில் பயணிக்க நீங்கள் கிருபை பாராட்டுங்க. எல்லாம் வல்ல எங்களுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.